ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு 5 டைப்ஸான ஹோம் பேஸ்டு ஜாப், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பார்க்கலாம். இது வந்துட்டு ஸ்பெஷலி வந்து வீட்டில் இருக்கிற உமன்ஸ் வந்து வெளியில் போய் என்னால் வேலை பார்க்க முடியல அப்படின்றவங்களுக்கு இது ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஃபஸ்ட்டு டிப் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் யுவர் ஸ்கில்ஸ். உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்றத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். உங்ககிட்ட நீங்கள் வந்து நல்லா குக் பண்ணலாம், இல்லை நல்ல டெய்லரிங் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும், நல்லா ஸ்டிச் பண்ணுவீங்களா இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ குக்கிங் நல்லா தெரியுது அப்படின்னா நீங்கள் வந்து நல்லா சமைச்சு கொடுக்கலாம். இப்போ வந்து நிறைய பேச்சுலர்ஸ் வந்து சிட்டிஸ்லலாம் தங்கி வேலை பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து சிலருக்கு கடையில் சாப்பிட்றது ஒத்துக்கிடாமல் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்க உங்கள் நியர்பை இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து மார்னிங் அண்டு நைட்டு இந்த 2 நேரம் மட்டும் நம்ம வந்து ஃபுட் அவங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட்டு பேசி அந்த மாதிரி நம்ம செய்யலாம். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா டெய்லரிங். உங்களுக்கு டெய்லரிங் தெரிஞ்சிருந்தால் போதும், நீங்கள் நல்லா ஏர்ன் பண்ணலாம். இப்போ ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண தெரியாதவங்க நார்மலாக நம்ம ட்ரெஸ் வாங்கிட்டு சைடில் ஓரம் அடிக்கிற மாதிரி தைச்சா கூட இப்போ நல்ல அமௌண்ட் கிடைக்குது அதில். இப்போது சிட்டிஸ்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக ஒரு சாரீ ஓரம் அடிக்கிறதுக்கே நமக்கு 40 ருபீஸ் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள் தெரிஞ்சால் கூட ஸ்டிச்சிங்கில் நம்ம நல்லாவே ஏர்ன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து நல்ல உங்ககிட்ட பேச்சு திறமை இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து தாராளமாக பிஸ்னஸ் பண்ணலாம். உங்கள் ஏரியாவில் வந்து எது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்குதோ அது இல்லாத இன்னொரு ஏரியாவில் போய் நம்ம அதை பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னா அது கண்டிப்பாக நமக்கு வந்துட்டு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்ககிட்ட நல்ல பேசுகிற திறமை இருக்கணும். நம்ம ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கான அமௌண்ட்டை வாங்குற அளவுக்கு அவங்ககிட்டேருந்து வாங்குற அளவுக்கு நமக்கு வந்து திறமை இருக்கணும். ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக சாரீ பிஸ்னஸ் இல்லை நைட்டி பிஸ்னஸ் நம்ம ஊரில் எது சீப்பாக கிடைக்குதோ அதை நம்ம இருக்கிற இடத்துலருந்து நம்ம வந்து ஈஸியாகவே சேல் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டியூஷன் பொறுத்த வரைக்கும் இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக டியூஷன் எடுக்கலாம். நீங்கள் கொஞ்சம் வெல் எஜுகேட்டடாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 10th வரைக்கும் 12th வரைக்கும் நீங்கள் ஈஸியாக டியூஷன் எடுக்கலாம். இதுவே நான் ஒரு 12th தான் படிச்சிருக்கேன் அப்படின்னா ஒரு கேஜி லெவலில் நம்ம டியூஷன் எடுக்கலாம். எப்படினாலும் நம்ம படிச்சிருக்கோம் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து டியூஷன் எடுத்து ஈஸியாகவே நம்ம ஏர்ன் பண்ண முடியும். நம்ம ஏரியாவில் நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு 4 பசங்களுக்கு நம்ம பசங்களுக்கு ஆல்ரெடி நம்ம சொல்லித் தருவோம். அவங்களோட சேர்த்து வச்சு இன்னும் ஒரு 4 பசங்களுக்கு நம்ம சொல்லித் தரும்போது அது நமக்கு வந்து பெரிய பர்டனாக தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் டியூஷன் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். நான் வந்து என்னோடய பசங்க 2 பேருக்கு சொல்லித் தரதோடு சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு 10 பசங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூஷன் எடுக்கிறேன், ப்ளஸ்ஸு ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸஸ் எடுக்கிறேன், அதோட ஃபோனிக்ஸ் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கு என்ன தெரியுமோ என்னோடய நாலேஜுக்கு என்ன கிளியராக எது தெரியுமோ ஸோ அதை நான் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியும் நம்ம வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ணலாம். இதெல்லாம் வந்து என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ட்ராயிங் அண்டு டான்ஸ், மியூசிக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம பெருசாக படிச்சிருக்கணும்னு இல்லை. நீங்கள் படிக்காமலே கூட ஒரு 12th தான் படிச்சிருப்பீங்க, 10th தான் படிச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு நல்ல ட்ராயிங் பண்ண முடியும், இல்லை டான்ஸ் பண்ண முடியும், மியூசிக் உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா அதை கூட நம்ம வீட்டில் வச்சு அழகாக பசங்களுக்கு பக்கத்தில் உள்ள பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கலாம். ட்ராயிங்க்கெல்லாம் இப்போ நிறைய பேர் வராங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ட்ராயிங் கிளாஸஸ் தேடி தேடி போகிறாங்க. ஸோ ட்ராயிங், மியூசிக் இதெல்லாம் வந்து ஈஸியாகவே நம்ம வீட்டில் இருந்து ஈஸியாக மணி ஏர்ன் பண்ண முடியும் இதிலெல்லாம். நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ட் அண்ட் கிராஃப்ட் நான் இங்கே என்ன மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏதாவது ஒன்று பார்த்தோன்னே அப்படியே நீங்கள் செஞ்சுருவீங்க. மாடல்ஸ் வந்து அது ஒர்க் பண்ண வைக்கிற மாதிரி, இல்லை ஒர்க்கிங் மாடல், நான் ஒர்க்கிங் மாடல் இந்த மாதிரி மாடல்ஸ் உங்களுக்கு செய்ய தெரியும் அப்படின்னா, நீங்கள் வந்து தாராளமாக இதை வந்து நல்ல ஒரு பிஸ்னஸாகவே பண்ணலாம். இப்போல்லாம் ஸ்கூல்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா மந்த்லி ஒரு 5 சப்ஜெக்ட் இருக்குன்னா 5 ப்ராஜெக்ட் வந்து மந்த்லி நம்ம செய்ய வேண்டியது இருக்குது. ஸோ இது வந்து இப்போ நிறைய பேரண்ட்ஸ் வந்து வீட்டில் அவங்களால செய்ய முடியாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா கடையில் தான் வாங்குறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒரு 4 பசங்களுக்கு வந்து நம்ம அதை செஞ்சு கொடுத்துட்டு அதுலேருந்து ஒரு அமௌண்ட்டை நம்ம வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம ஈஸியாகவே வந்து ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இதுவும் நம்மளோட டேலண்ட்டை வச்சு நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்மளோட ஸ்கில்ஸை வச்சு நம்மளால் ஈஸியாக ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு தான். உங்கள்கிட்ட இந்த மாதிரியான டேலண்ட்டெல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் இருந்து அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒன்ஸ் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா அது பண்ணுறது ரொம்பவே ஈஸி. நான் இப்போ கொஞ்சம் மாடல்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் பண்ணினது. ஆக்சுவலி இது ப்ராஜெக்ட்காக இல்லை, என்னோடய டிஎல்எம்காக நான் இதை ரெடி பண்ணது. இது எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூ ஐடியா கிடைக்கும். ஸோ அதுக்காக நான் இதெல்லாம் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கிறேன் இப்போது.
டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிக்சர்ஸ் கொடுத்து நமக்கு இப்போ ஸ்கூலில் ப்ராஜெக்ட்லாம் கேட்கும்போது நம்ம பிக்சர்ஸ் அப்படியே ப்ளைனாக ஒரு ஷீட்டில் ஒட்டி இல்லை சார்ட்டில் ஒட்டி அப்படியே கொடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து நமக்கு அந்தளவுக்கு ஒரு அட்ராக்டிவாக இருக்காது. ஆனால் அதுக்கு பதிலாக இப்படி நம்ம வந்து சார்ட்டில் ஒரு டிசைன் மாதிரி பண்ணி அதில் அந்த பிக்சரை ஒட்டி இப்படி கொடுத்து விடும்போது ஸ்கூலில் வந்து அது ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். பசங்களுக்கு வந்து நிறைய பாராட்டு கிடைக்கும். ஸோ அப்படி அவங்க இது பண்ணும்போது அவங்களுக்கே அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ நம்ம நல்லா பண்ணியிருக்கோம், நம்மளை நல்லா என்கரேஜ் பண்ணுறாங்க, ஸோ நம்ம இன்னும் நல்லா படிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு இது வரும். ஸோ அதுக்காக தான் இந்த மாடல்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நம்ம பசங்களை நம்ம வந்து என்கரேஜ் பண்ணலாம் ஸ்டடீஸில். இதையே நீங்கள் பிஸ்னஸாக பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே அவங்க வாங்கி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதில் ஒர்க் மட்டும் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. அதுக்கு ஒரு அமௌண்ட்டு நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஈஸியாகவே நம்ம வந்து மணி வந்து வீட்டில் இருந்தே ஏர்ன் பண்ண முடியும். ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆக்சுவலி நான் வந்து இதை இப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணலை. இது ஆக்சுவலி என்னோட டிஎல்எம்க்காக, என்னோட டீச்சிங் லேர்னிங் மெட்டீரியலுக்காக நான் ரெடி பண்ணது இது. எனக்கு ஸ்கூலில் இன்டர்வியூக்காக நான் ரெடி பண்ண இது. ஸோ இதை வச்சு ஒரு வீடியோ பண்ணலாமே, இந்த மாதிரி கூட ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கே, அதை மற்றவங்களுக்கு சொல்லாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் இன்றைக்கி மேக் பண்ணேன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ், தென் கேர்ள் சேவிங்ஸ் வீடியோஸ், தென் பட்ஜெட் வீடியோஸ், இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் நிறைய கொடுத்துட்ருக்கேன். நீங்கள் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள். என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இன்றைக்கி கொடுத்துருக்குற இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்க்கான இந்த 5 டிப்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இதை நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை அவங்கக்கிட்ட இந்த மாதிரி டேலண்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அவங்களும் இதை வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இல்லையா? ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ மேக் பண்ணுறதுக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.